வணக்கம் தென்காசி மக்களே, இது உங்கள் புதிய ப்ராப்பர்ட்டிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தார் ரோட்டு மேலே இருக்கிற 7.5 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த தோப்பு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது தூக்கி பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்கிற கடனாநதி டேம்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம தோப்பு. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல போனீங்கன்னா ஆலக்குறிச்சி பரம கல்யாணி காலேஜ், சிவசைலம் சிவன் கோயில், ஆலக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம தோப்பு. ரொம்ப பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு. அதுபோக தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம 7.5 ஏக்கர் தோப்புங்க. தெரிய பாருங்க, இதுதான் நம்ம 7.5 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. இந்த 7.5 ஏக்கர் தென்னந்தோப்புல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 500-510 தென்னை மரம் இருக்குங்க. 510 தென்னை மரமே பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா காய்ப்பு தரக்கூடிய மரம் தான் எல்லாமே. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பண்றது எல்லாமே வந்து இயற்கை விவசாயம் தான். வந்து உரங்கள்லாம் எதுவுமே போட முடியாதுங்க. மாட்டுச்சாணம் அந்த மாதிரி இயற்கை உரத்தை பயன்படுத்துறதுனால வந்து நல்ல செழிப்பா உள்ள மரம் தான், நல்லா காய்ப்பு தரக்கூடிய மரம் தான். அதுபோக தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க நமக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு 2 கிலோமீட்டர் தோப்புல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலேயே வந்து கடனாநதி டேம் இருக்கிறதுனால தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது. அதுவும் போக நமக்கு வந்து 3 பக்கம் கால்வா பாசனம் இருக்குது. தோப்புக்கு நடுவிலோடய ஒரு கால்வா பகுதி போகுது. கிழக்கு பக்கம், வடக்கு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பக்கமும் கால்வா போகிறதுனால தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது. அதுவும் போக ஒரு கிணறு இருக்குது. நமக்கு அதுக்கு இலவச மின்சாரம் இருக்குது. அதுவும் போக கிணத்துலேருந்து வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பைப் போட்டு பாருங்க, தண்ணி விழுது பார்த்தீங்களா, இப்படிதான் எல்லா பக்கமும் பாசனம் பாயுதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம தோப்பில். நம்ம இந்த தோல் பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு 20-25லேருந்து ஒரு மாமரம் இருக்குதுங்க. வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் ஆரம்பிக்குது காய்க்கிறதுக்கு. காய்ப்பு ஆரம்பிச்சிச்சுன்னா சும்மா எக்கச்சக்கமாக காய்ச்சி தரலாம். அந்தளவுக்கு சூப்பராக உள்ள மரம் தான் எல்லாமே. எல்லாருக்கும் மாமரமும் இருக்குதுங்க 25லையுமே. இதற்கு பாருங்க, இதுதான் நம்ம தோப்பில் உள்ள கிணறுங்க. இல்லை வத்தாத கிணறு. ஏன்னு கேட்டிங்கன்னா சைடெல்லாம் நிறைய போர் போட்டிருக்காங்க. அதுவும் போக பக்கத்தில் டேம் இருக்கிறதுனால வந்து நீரூற்று எப்பவுமே ஓடிட்டு இருக்கிறதுனால தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. ஆண்டு முழுதும் கோடை கூட வத்தாத கிணறு தான் நம்ம கிணறு. தண்ணி பாருங்க, பார்த்தாலே தெரியும், தெளிவாக இருக்குது தண்ணி. ஏன்னா மோட்டர் டெய்லி போட்டுட்டே இருக்கிறதுனால வந்து சுத்தமாக இருக்குது தண்ணி. வந்து சூப்பராக உள்ள கிணறு தாங்க. தண்ணியும் அதுக்கேற்ற மாதிரி அருமையாக இருக்குதுங்க. செழிப்பாக உள்ள கிணறு. இதாங்க பம்பு செட்டர் மோட்டர் ரூமு. இது வந்து கிணறு பக்கத்தில் 2 ஒன்றா தான் அமைஞ்சிருக்குது. நம்ம பார்த்தல கிணறு, அதான் அந்த கிணறு. அந்த கிணத்துல இருந்து தான் பைப் மூலமாக வந்து எல்லா பக்கம் பாசனம் ஆகுது. இதை பாருங்க, பைப் போட்டு அழகாக தண்ணி பாசனம் ஆகிட்டு இருக்கு எல்லா மரத்துக்குமே. பார்த்தாலே தெரியும். தண்ணியும் பாருங்க, அது போக நல்ல உப்பு கூட கிடையாது. அந்த அளவுக்கு குடிக்கலாம். வந்து அந்த அளவுக்கு சுத்தமான தண்ணி தான் இருக்கு கிணத்துல. சூப்பரா உள்ள கிணறு தாங்க நம்ம கிணறு. நம்ம தோப்புல பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அதாவது ஒரு பண்ணை வீடு இருக்குது. உங்களுக்கு மாடு வீடு இது வளர்க்கணும்னா கூட பாருங்க, செட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். நம்ம தோப்புக்கு பாத்தீங்கன்னா 2 பக்கமும் கால்வாய், அதாவது முன்பக்கமும் கால்வாய், பின்பக்கமும் கால்வாய். இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஃப்ரண்ட்ல உள்ள கால்வா. தெரிஞ்சு பாருங்க, இதுதான் முன்னாடி பக்கம் இருக்கிற கால்வா. வந்து இந்த ரோடு தெரிஞ்சு பாருங்க. இது வந்து நேராக போனீங்கன்னா கடனாநதி டேமுக்கே போயிடும், 2 கிலோமீட்டர் தூரத்திலே. அது தெரியும் பாருங்க மலை. இதுதான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. இதன் அடிவாரத்தில் தான் கடனாநதி டேம் இருக்குது. இந்த டேம்ல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆனாலோ இல்லை திறந்து விட்டாலோ தண்ணி வந்து பாசனத்துக்காக இந்த கால்வா வழியாக தான் வருது. நம்ம தோப்புக்கு நடுவில் தான் போகுது. அதாவது தோப்புக்கு இடதுபுறமும் சரி, வலதுபுறமும் சரி, 2 பக்கமே நம்ம தோப்பு தான். நம்ம தோப்புக்கு 3 பக்கம் பாதம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல வந்து இதுவும் ஒரு பாதை. நம்ம தோப்புக்கு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு என்ட்ரன்ஸ். நம்ம தோப்புக்கு இதுவும் ஒரு பாதை. இது வந்து பின்பக்க என்ட்ரன்ஸ் வழி. இது வழியா உள்ள நீங்க போய்விடலாம். நம்ம 7.5 ஏக்கர் தோப்புக்குமே பாருங்க, பென்சிங் வழியை போட்டு சேஃப்டியா இருக்கு நமக்கு. வந்து இந்த 7.5 ஏக்கர் தோப்பினை பத்தின மேலும் தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது இந்த தோப்பை நீங்க விசிட் பண்ண நினைச்சாலோ வேற ஸ்கில் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமாக உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.